Throw your net out on the right side. யோவான் 21:6. படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்வோம். கிரேஸ்வெல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, துக் இன் ஆல்தும் என்பது இந்த நற்செய்தி வசனத்தின் லத்தீன் ஆக்கம். துக் இன் ஆல்தும், லான்ச் இன்டு த டீப், ஆழத்திற்கு செல்க. இந்த வார்த்தையின் பின்னணியில் இருக்கக்கூடிய அர்த்தம், நம்முடைய விசுவாசத்தின் ஆழத்திற்கு நாம் செல்ல இயேசு அழைக்கிறார். அதற்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியை நிகழ்த்துகிறார். Obedient Peter returns the net to the water and they caught a full load of fish. St. Jose Maria. கீழ்ப்படிந்து பேதுரு மீண்டும் நீரில் வலை வீச அவர்கள் வலை கிழியும் அளவு மீன்பாடு கண்டனர். இயேசுவின் வார்த்தையை நம்பி செயல்படுபவர் எவரும் தோல்வி அடைய மாட்டார். ஆனால் இயேசுவின் வார்த்தையை கேளாமல் தன்னுடைய இஷ்டத்தின்படி நடப்பவர்களுக்கு தோல்விதான் மிஞ்சும். அதைத்தான் அப்போஸ்தலர்கள் இரவு முழுவதும் உணர்ந்தனர். Unless we experience this dying to oneself, our words will offer nothing but routes of escape into a reassuring past. தன்னையே இறை சித்தத்திற்கு ஆளாக்காமல் தனக்குத்தானே மரித்தலை நாம் அனுபவிக்காத வரை நமது வார்த்தைகள் பலனளிக்கா, தப்பிக்கும் சாக்கு போக்கு வழிகளை கொடுக்கும். ஏதாவது ஒரு தோல்வி, ஏன் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்ட, வாத்தியார் ஒழுங்கா திருத்தல, இவர் செய்த தவறை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆகவே நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு மொழி, உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, உமி விற்க போனால் காற்றடிக்குது என்று ஏதாவது சாக்கு போக்குகள். மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. அங்கே மனத்தை செலுத்துவது கிடையாது, பயிற்சியோ முயற்சியோ கிடையாது. வெறும் சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு அதனால் இது நிறைவேறவில்லை என்று தப்பித்துக் கொள்வது எஸ்கேபிசம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி. ஆகவே இரவு முழுவதும் பாடுபட்டோம், ஒரு மீன் கூட பிடிக்கவில்லை. ஆகவே இவர் என்ன வந்து சொல்றது, நான் என்ன வந்து கேட்கறது என்று இல்லாமல் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலைகளை வீசினார்கள். வலை கிழியும் அளவிற்கு மீன்பாடை கண்டார்கள். There is no salvation in a job, a satisfying relationship, a pleasure or a success. We cannot be saved by doing our own thing, getting our way, being popular or feeling good. பணியிலோ திருப்தியான உறவிலோ இன்பத்திலோ வெற்றியிலோ மீட்பு இல்லை. நம் விருப்பத்தை நம் வழியில் நிறைவேற்றி புகழ்ச்சி பெற, நலமாக உயர்வதால் மீட்பு பெற முடியாது. இந்த உலக செல்வத்தை கொண்டு இந்த நித்திய வாழ்வை பெற முடியாது என்பதும் நற்செய்தியினுடைய வாக்கு. ஆகவே அநீத செல்வத்தை கொண்டு நிலையான வாழ்வை பெற வேண்டும் என்பது இயேசுவினுடைய வழிகாட்டுதல். இவைகளெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இவைகளை பயன்படுத்தி இன்னும் அதிகமாக இயேசுவுக்கு சான்று பகர, இயேசுவிடம் பிறரை கூட்டி வர, இயேசுவுக்கு சாட்சிகளாக விளங்க முயற்சிக்க வேண்டும். ஆகவேதான் ஆராதனை பாடலில் பாடினோம், நீங்கள் என் சாட்சிகள் என்று இயேசு சொல்வதை கேட்டு சாட்சிகளாக நாம் இருத்தல் வேண்டும். Jesus is the only name in the whole world given to men by which we are to be saved. அப்போஸ்தலர் பணி 4:12. Jump ship
ஃபார் ஜீசஸ். இயேசுவின் மீது நம்பிக்கை இருந்தால் நாம் கடலிலும் குதிக்க தயாராக இருத்தல் வேண்டும். ஹிட்லர் ஆட்சி செய்த பொழுது அவன் ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருந்தான். ஆகவே அவருடைய நண்பர் அவரை பார்க்க வந்த பொழுது, நீ சர்வாதிகாரியாக இருக்கிறாயே, ஒருவேளை ஒருவனை சாகச் சொன்னால் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாவானா என்று கேட்டானாம். உனக்கு உதாரணம் காட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு போர் வீரனை கூப்பிட்டு, நீ போய் கடலில் குதி என்று சொன்னதும் நேராக போய் கடலில் குதிச்சிட்டான். ரெண்டாவது ஆளையும் கூப்பிட்டான், நீயும் போய் கடலில் குதி. ரெண்டாவது ஆளும் போய் குதிச்சிட்டான். மூணாவது ஆளை கூப்பிட்டான், ஆனால் கடலில் குதி என்று சொல்லவில்லை. அவன் நேராக கடலுக்கு போய் குதிக்க ஆரம்பிச்சான். உடனே இந்த நண்பன் கேட்குறான், உன்னை தான் கடலில் போய் குதிக்க சொல்லியே, நீ ஏன் போய் குதிக்கிற? இந்த மனுஷங்கிட்ட வேலை செய்கிறதை விட கடலில் குதிச்சு சாவது மேல் அப்படின்னு சொன்னான். சர்வாதிகாரம் என்பது பிறர் அச்சத்தினால் பணிந்து செயல்படுவது. இயேசுவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தினால் பணிபுரிய வேண்டியது இல்லை. மாறாக அவரது அன்பினால், அவர் நமக்கு காட்டுகின்ற அன்பினால், அவர் நமக்கு கொடுத்த மீட்புக்காக நன்றி கூற வேண்டும் என்பதுதான் நாம் உணர்தல் வேண்டும். இனி நற்செய்தியில 153 மீன்களை பிடித்த செய்தியாக படிக்கிறோம். The number of fishes 153. It was probably the different variety of fish observed in that region at that time, but it may be the number of apostolic mission to the whole world என்பது அறிஞர்களுடைய கருத்து. 153 என்னும் எண் அப்போதிருந்த மீன் வகைகள், அப்போஸ்தல குழுக்களின் எண்ணிக்கையாகவும் கருதலாம். இவ்வாறு அனைத்தையும் ஈர்க்கக்கூடிய வலையாக இயேசுவினுடைய வலை இருந்தது. அது எவ்வளவு இப்பொழுது சாட்சியாக இருக்கிறது பாருங்கள். இந்த இன்டர்நெட் என்று சொல்லக்கூடிய வலைதளம், இணையதளம் எத்தனை பேரை ஈர்க்கிறது. அந்த வலையிலே பல வகையான நல்ல மீன்களையும் ஈர்க்கும், சொத்தைகளையும் ஈர்க்கும், நத்தைகளையும் ஈர்க்கும், அல்லாதவைகளையும் ஏற்கக்கூடிய வலை. அதே போன்றுதான் இந்த இணையதளம், இந்த இன்டர்நெட் என்ற வலைதளம். எல்லா விதமான காரியங்களும் அதில் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் அதை பயன்படுத்தலாம், ஆபாசத்துக்கும் பயன்படுத்தலாம். நீ எதை பயன்படுத்துகிறாய் என்பதை பொறுத்து அமைகிறது. ஆக இறைவனிடம் ஈர்க்கக்கூடிய வலைகளை பயன்படுத்தி நாம் பிறரை இயேசுவிடம் கொண்டு வருதல் வேண்டும். Our business is not to do something for the church, but to do something with it. நம்முடைய பணியானது திருச்சபைக்கு நாம் ஏதாவது செய்வதல்ல, திருச்சபையோடு சேர்ந்து செய்வதே சிறந்தது. திருச்சபையோடு சேர்ந்து செய்தல். அவ்வப்பொழுது பங்கு தலங்களிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று முழுமையாக ஒத்துழைத்து அதை நாம் செய்ய வேண்டும். திருச்சபையோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும். நேற்று ஒரு தந்தை மகனை அழைத்து வந்தார். 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மகன் புது நன்மைக்கு சேர்க்க வேண்டும். ஏன் ஞாயிறு தோறும் மறைக்கல்விக்கு வரவில்லை? இந்த ஸ்பெஷல் கிளாஸஸ் ஜெபங்களை கற்றுக் கொடுத்தோமே அதற்கு வரவில்லை. 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். சரி, 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், ஏன் அவன் 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே நன்மை கொடுக்கவில்லை? மறுபடியும் நமக்கு இருக்குதே ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு. இன்னும் அதிகமாக நேரத்தை கொடுத்து விடப்பட்டவைகளை எல்லாம் நீயாக படித்து கொண்டு வந்து அதை சான்று பகர்ந்தால் உனக்கு கொடுக்கப்படும், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லப்பட்டது. 2 நாளில் படித்து ஒப்புச்சிடுறேன் ஃபாதர், 2 நாள். இவைகள் அல்ல. மாறாக இந்த விசுவாச வளர்ச்சி என்பது வளரும் பொழுதே சிறிது சிறிதாக அது வளர வேண்டும். ஒரு மரம் 2 நாளில் வளராது. நாங்கள் புதுசாக ஒரு பாதாம் மரம் வச்சிருக்கிறேன். தினமும் அதை பார்த்து பார்த்து அதன் பக்கவாட்டில் வரும் கிளைகளை எல்லாம் ஒடித்து கொண்டே இருப்பேன். அப்பொழுதுதான் அது நேராக வளரும். ஒரு 12 அடி உயரம் போனதும் அதை தளர விட்டால் நிழல் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். இவ்வாறு தரித்து வளர்க்கப்பட வேண்டும். அது திராட்சை கொடியாக இருந்தாலும் சரி, அல்லது எத்தகைய மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, தரிக்கப்படுகின்ற செடி கொடிகள் தான் பலன் தரும். அதே போன்று கண்டித்து வளர்க்கப்படும் பிள்ளைகள் தான் நிச்சயமாக நல்ல முறையில் வளர்வார்கள். எக்ஸாம்பிள் இஸ் நாட் த மெயின் திங் இன் லைஃப்,
இட் இஸ் தி ஒன்லி திங். ஆல்பர்ட் ஸ்விட்சர் ஒரு பெரிய பிரசங்கியார், அவருடைய வார்த்தைகள், உதாரணம் என்பது முக்கியம் மட்டும் அல்ல, அதுதான் எல்லாமும். இயேசு முன்மாதிரியை காட்டினார். நாம் புனித வாரத்தில் பார்த்தோம். நான் முன்மாதிரியை காட்டினேன், நீங்களும் அதே போல் செய்யுங்கள் என்பதினால். திருவாசகத்திலிருந்து, ஆரா அமுதே அளவு இல்லா பொம்மானே, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே, துன் இருளே தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இறைவனை பற்றி உள்ளம் உருகி பாடப்படுகின்ற ஒரு பாடல். இன்பம் துன்பம் எதுவும் இறைவனிடம் இல்லை. அன்பருக்கு அன்பன், யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே, துன் இருளே தோன்றா பெருமையினே. துன்பத்தினுடைய சாயலை கூட நீ எரித்து விடுகிறாய் உன்னுடைய ஜோதியினால். அவ்வாறு இருப்பவர் நீர், என்னை ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. என்னை ஈர்த்து கொண்டதற்காக, எப்படி வலைகளை வீசி மீன்களை பிடித்தது போல நீங்கள் வலைகளை வீசி மனிதரை பிடியுங்கள் என்று நம்மை பிடிக்கின்ற அந்த இயேசு ஆண்டவருக்கு நாம் என்றும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஃபவுண்டன் ஆஃப் லைஃப் அண்ட் லைஃப், let your will be my passion and life. Help me to spread your love and peace and bless me to do them wholeheartedly. முழந்தாள் இருப்போம், செபிப்போம். உயிருக்கும் அன்புக்கும் ஊற்றாகிய இறைவான், உம் சித்தமே எங்கள் வாழ்வும் வாஞ்சையும் ஆகட்டும். உம் அன்பையும் சமாதானத்தையும் பரப்ப எனக்கு உதவும். உளமாற எமக்கு பணிபுரிய என்னை ஆசீர்வதியும்.